தொண்டர்களுக்கான மடலில் கூட்டணி குறித்து உங்கள் மனதளவில் சிறு கலக்கம் ஏற்பட்டுள்ளதை நான் அறிவதாகவும் நாம் பயணிக்கக்கூடிய தூரம் நீண்டது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்ற கேள்வி குறித்து ராமதாஸ் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ராமதாஸ் கூட்டணி குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதிமுக, பாஜக, பாமக, அதே போல அமமுக உள்ளிட்ட ஒரு அணியாகவும், அதே போல திமுகவில் பல்வேறு கட்சிகள் இணைந்து ஒரு அணியாகவும், விஜய் தனித்து, அதே போல சீமான் அவர்களும் தனித்து நிற்கக்கூடிய 4 முனை போட்டி என்பது நிலவுகிறது. இந்த நிலையில்தான் பாமகவில் இந்த பிளவு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்று மருத்துவர் ராமதாஸ் தரப்பு தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து தாங்கள் தான் பாமகவினர், தங்களுக்கு தான் மாம்பழம் சின்னம் என்று அவர்கள் போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸ் இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது குறித்து நீண்ட நாட்களாக அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய மடலில் ஒரு முக்கிய விஷயத்தை ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் உங்கள் மனதளவில் சிறு கலக்கம் ஏற்பட்டுள்ளதை நான் அறிவேன். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் நீண்டது. அதனால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது. அதில்தான் பயணிக்கப் போகிறோம். நம் இலக்கை அடைந்து லட்சியத்தை வெல்வோம். எப்போதும் இணைந்தே இருப்போம். தொடர்ந்து உங்களோடு பேசுவேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். ராமதாஸை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்பது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பாமகவை பொறுத்த வரைக்குமே ராமதாஸோ, அன்புமணி ராமதாஸோ திமுக பக்கம் வந்தால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ராமதாஸுடன் நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது தமிழக வெற்றி கழகம் அல்லது அதிமுகவில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகளும் கிடையாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாமக இங்கு இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் தான். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தன. ஆனால் தற்பொழுது அந்த வாகனம் நம்முடைய அருகே வந்துவிட்டது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் புதிதாக சசிகலாவும் கட்சி தொடங்கியிருக்கிறார். ராமதாஸ் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.